Hello friends, வணக்கம் வந்தனம் நமஸ்தே நமஸ்கார் பகவதி செக்யூரிட்டி ஃப்ரம் மும்பை முத்து பாபா இன் கன்னியாகுமரி. இன்னைக்கு மார்க்கெட் நிஃப்டி ஸ்பாட்டு வீக்லி ஆப்ஷன் செட்டில்மெண்ட் காலையில் சொல்லிட்டு இருந்தேன். ரெண்டு சப்போர்ட்டும் கொடுத்துருந்தேன், ரெண்டு ரெசிஸ்டன்ஸும் கொடுத்துருந்தேன். எது எப்போ முதல்ல வரும் அப்புறமா வரும்னு சொல்ல முடியாது. லேட் ஈவினிங்லேயும் சப்போர்ட் வரலாம், ஆரம்பத்துலேயுமே சப்போர்ட் லெவல் வரலாம். மார்க்கெட் ஓப்பன் ஆனதே 25,617 ஓப்பன் ஆயிருக்கு. நேற்று 74 க்ளோஸ் ஆயிருந்து 574. ஒரு ஃபியூ மினிட்ஸ் மழை மார்க்கெட்டு கீழே பார்த்து இறங்க ஆரம்பிச்சது. 590, 560, 520, 490, 460, 449. நான் காலையில் ப்ரீ மார்க்கெட்டில் கொடுக்கும்போது 440 வரைக்கும் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. 490, 60, 400 வர சான்சஸ் இருக்குன்னு 499 11 மணிக்கெல்லாம் வந்தாச்சு. அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னாக்கி, ஏற்கனவே பீகார் ரிசல்ட் இன்னைக்கு செகண்ட் ஃபேஸ் ஓவர் ஆயிருக்கு. எல்லாம் போல் ரிசல்ட்டு ப்ரிடிக்ஷன் கொடுத்தாச்சு. ப்ரீ போல் எலெக்ஷன் ரிசல்ட் என்ன வரும்னு சொல்லி. மோஸ்ட்லி பிஜேபி வரும் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். ரிசல்ட் வேறு இப்படி தான் சொல்லியிருக்காங்க. அதனால் மார்க்கெட் ஒன் வே மூவ் ரெக்கவரி ஆச்சுது. 12 மணிலேருந்து 3:30 மணி வரைக்கும் 25,715 ஹை லெவலில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மேலே போச்சு. ஒரேடியாகவும் வராது, கீழே வராது. ஷார்ட் கவரிங் வரும், ப்ராஃபிட் புக்கிங் வரும், லோ லெவலில் ரிவர்ஸில் வாங்குவாங்க. எல்லாம் இருந்து 715 ஹிட் ஆகி கடையில் க்ளோஸ் ஆனது 25,694. ஒரு 120 பாயிண்ட் ப்ளஸில் க்ளோஸ் ஆகிருக்கு. இது என்னென்னா 4ஆம் தேதி, 5ஆம் தேதி, 6ஆம் தேதி, 7, 5ஆம் தேதி லீவு. இன்னைக்கு 10, 11 ஆள் ஒரு 4. இதில் ஒரு 5 நாளில் 6 நாளில் 25,690 கீழே 25,318 லோவில் வெள்ளிக்கிழமை. நேற்று அதிலிருந்து ரிவர்ஸ் ஆகி தான் க்ளோஸ் ஆகிடுது. இன்னைக்கு நேற்றும் மேலே தான் போய் க்ளோஸ் ஆகிருக்கு. இன்றைக்கும் 449 லோ மேலே தான் க்ளோஸ் ஆகிருக்கு. இந்த 5 நாளில் 25,690 கீழே 318 போய் இன்றைக்கி 715 போய் க்ளோஸ் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 400 பாயிண்ட்ஸ் டவுன், 400 பாயிண்ட்ஸ் அப், 800 பாயிண்ட்ஸ் இந்த 4-5 நாளில் டவுன் அப்பில் ஆகிருக்கு. இது என்னென்னா, வாராந்திர ஆப்ஷன் செட்டில்மெண்ட் டே இருக்கும்போது நார்மலாக 5 நாள் இருக்கும். சிலரில் ஒரு நாள் லீவில் போயிடும், 4 நாள் தான் இருக்கும். அடுத்த வாரம் வரும்போதும் அதே மாதிரி 4 நாள் தான் வரும். அப்படிங்கும்போது 4 நாளில் ஒன்றுமே பண்ண முடியாது. இங்கே வாங்கினாலும் சரி, அடுத்த நாளைக்கு டீக் ஆயிரும். ப்ரீமியம் கால் ஆப்ஷன் வாங்கினாலும் சரி, புட் ஆப்ஷன் வாங்கினாலும் சரி டீக் ஆயிரும். இதுக்கு ஒரே ஒரு வழி என்னன்னா, ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இன்றைக்கி என்னெல்லாம் க்ளோஸ் இருக்கோ அது 200 பாயிண்ட்டுக்கு மேலே. இன்றைக்கி 25,694 சேம் 700 இருக்குன்னா 26,900 கால் வேணுன்னா ஷார்ட் பண்ணுங்கள், புட்டு வேணுன்னா வாங்குங்க. அடுத்த 5 நாளுக்குள்ளே அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்தால் கூட உங்களுக்கு ப்ரீமியம் லாஸ் வராது. அவ்வளோதான் சொல்ல முடியும். அது மாதிரி தான் இப்போ நிறைய பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன் மார்க்கெட் மேலே போகுது, ஏன் கீழே வருதுங்கிறது ரீட்டெயிலுக்கும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. நேற்று ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன் ஒரு 8,700 கூட நிஃப்டியில் மட்டும் விற்றுருக்குறாங்க. அதுக்கு முந்தின நாள் வாங்கியிருந்தாங்க ரிவர்சலில். இன்னைக்கு பூரா கவர் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் பார்க்கல, சார்ட் பார்க்கல. அவங்க பண்ணுற மாதிரி கோடிக்கணக்கில் பணம் போட்டு பண்ணும்போது நீங்கள் ரீட்டெயிலர்லாம் 1 லாட்டு 2 லாட்டு வாங்கி வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க கால் ஆப்ஷனில் வாங்குவாங்க, ஃபியூச்சரில் ஸ்டார்ட் பண்ணாங்க, ஆப்ஷனில் வாங்குவாங்க, ஆப்ஷனில் கால் லாங்கில் கீழே வரும்போது சப்போர்ட்டில் மேலே வாங்குவாங்க, புட் ஆப்ஷனில் ஷார்ட் பண்ணாங்க. இன்றைக்கி மேலே போகும்போது நாளைக்கு என்னென்னா கால் ஆப்ஷனில் ஷார்ட் பண்ணாங்க, புட் ஆப்ஷனில் வாங்க, ரிவர்ஸல் பைஸ் வர்ஸா எல்லாம் போய்கிட்டு இருக்கனால அவங்க தான் பண்ண முடியும். நீங்களும் நானும் பண்ண முடியாது. இப்போ டெக்னிக்கலாக பார்க்கும்போது என்னைக்கு 25,690 660, 670 ரொம்ப ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸை உடைச்சி தான் போன நாள் கீழே வந்திருக்கு. இப்போ 690 க்ளோஸ் ஆகிருக்கு. மேற்கொண்டு நாளைக்கு ரெசிஸ்டன்ஸ் இன்ட்ராடேயில் 25,770, 780, 790 இந்த 3 இருக்குது. ஆனால் க்ளோசிங் டெக்னிக்கலாக பார்க்கும்போது
720 740 மேலே க்ளோஸ் ஆகணும். அப்படி ஆகலைன்னா ஃபர்தர் கீழே தான் வரும். ஏன்னா நாளைக்கு புதன்கிழமை, இன்னைக்கு 11ஆம் தேதி நிஃப்டி செட்டில்மெண்ட் முடிஞ்சாச்சு. பீகார் எலெக்ஷன் செகண்ட் ஃபேஸ் முடிஞ்சாச்சு. அடுத்தால 14ஆம் தேதி ஃபைனல் ரிசல்ட் வரும். காலையில் வந்துடும். ஃப்ரைடே மார்னிங்கில் ரிசல்ட்லாம் அனௌன்ஸ் பண்ண ஆரம்பிச்சுறாங்க. பிஜேபி தான் வரும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் கணிப்பு. அந்த வரும் அப்படிங்கிறது ஏற்கனவே இப்போ உள்ள மார்க்கெட்டில் இன்க்ளூடட் சார்ட்டில் ஆயாச்சு. அதனால் நாளைக்கு கன்சல்டேஷன் ஆகும்போது 25 720 740 760 770 760 ரெண்டு ஸ்ட்ராங் சப்போர்ட் முன்னால் இருந்து அடிச்சு தான் கீழே வந்திருக்கு. இப்போ அதே இதில் ரெசிஸ்டன்ஸ் வந்து நிற்கும். இந்த 770 அடிச்சு 760 780 அடிச்சு மேலே போனால் தான் ஃபர்தர் 26,000 நவம்பர் செட்டில்மெண்ட்டுக்கு வரும். 26 நவம்பர் செட்டில்மெண்ட்டுக்கு இந்த வாரத்தில் ஒரு 12 ஒரு 3 நாள், அடுத்த வாரம் 5 8, அதுக்கு 2 10 நாள் இருக்குது ட்ரேடிங் செஷன். இந்த 10 நாளில் ஒரு நாளைக்கு 50 பாயிண்ட் 60 பாயிண்ட் 100 பாயிண்ட் போனால் கூட ஈஸிலி 26 டச் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஆனால் 25 770 790 சஸ்டைன் பண்ணணும். 800க்கு மேலே போகணும். 800க்கு மேலே போகும்போது 840 860 அடுத்தல ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அதுக்குள்ளே அடுத்த நிஃப்டி ஆப்ஷன் 12ஆம் தேதி செட்டில்மெண்ட் வந்துடும். பார்த்துக்கிடுங்க. பேங்க் நிஃப்டி பார்க்கும்போது என்னென்ன மந்த்லி ஆப்ஷன் தான் இருக்குது, வீக்லி ஆப்ஷன் கிடையாது. 2 நாளில் 500 பாயிண்ட் கீழே வரும், 500 பாயிண்ட் மேலே போகும், கோப்பப் ஆயிரும். அது பண்ணுறாங்க. மெயினாக நிஃப்டி தான் ஹை வாட்டரில் பண்ணிட்டு இருக்காங்க. பாருங்கள், டெக்னிக்கல் சார்ட்டை பார்க்கும்போது மேலேருந்து கீழே பார்த்து 2 டவுன் ட்ரெண்ட் லைன் போட்டிருக்கேன். லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடில் வந்து ஹரிசாண்டல் லைன் போட்டிருக்கேன். 3 லைன் கிட்ட இருக்கும், 2-3 லைன் இருக்கும். மேலே உள்ள ஹரிசாண்டல் லைன் ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ், மத்தியில் உள்ளது சப்போர்ட்டு, கீழே உள்ளது சப்போர்ட்டு. அப்போ பேரலாக 2 லைன் போட்டிருப்பேன். அதில் லெஃப்ட் சைடு வந்து சப்போர்ட்டு, ரைட் சைடு வந்து ரெசிஸ்டன்ஸ். இன்னைக்கு இன்ட்ராடே வந்து இந்த ப்ளூ கலர் டாப்பில் உள்ள லைன்லேருந்து டச் ஆகிட்டு அதுலேருந்து செல்லிங் ப்ரெஷரில் க்ளோஸ் ஆகிருக்கு. அபவ் மத்தியில் உள்ள லைனு, மேலே உள்ள லைன் இருக்குது. அதனால் சார்ட்டில் பார்க்கும்போது ஸ்ட்ராங் ரெசிஸ்ட்லாம் இருக்குது. சொன்ன மாதிரி 25 770 740 மேலே க்ளோஸ் பண்ணால் கொஞ்சம் நம்பிக்கை இருக்கும். மார்க்கெட் 26,000 நவம்பர் சீட் செட்டில்மெண்ட்டுக்கு வரலாம். 760க்கு கீழே க்ளோஸ் ஆச்சுன்னா திரும்பவும் 25,220 என்னோட டார்கெட் கொடுத்துருக்கேன், வந்திருக்கு. ஏற்கனவே போன மாதம் கொடுத்தேன் 492 முன்னால். போன வாரத்தில் 490 மேலே சஸ்டைன் வேணும், க்ளோசிங் வந்தது. மேலே போயிட்டு திரும்ப கீழே வந்திருக்கு. இன்றைக்கும் கொடுத்துருக்கேன் 440 கொடுத்துருந்தேன், 49 க்ளோஸ் ஆகிருக்கு. மேற்கொண்டு ஃபர்தர் மேலே போகணுன்னா 25 760 70 80க்கு மேலே போகணும். 840 போனால் தான் 26,000 வரும். ஸ்டில் இப்போவும் சொல்ல போகிறாதாகி ட்ரெண்டு வந்து டவுன் தான் டெக்னிக்கலாக. ஏன்னா குளோபல் நியூஸு, யூஎஸ் பிரசிடெண்ட்டு, அப்புறம் வெளியுறவு மந்திரி எல்லாருமே பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு டேரிஃபுக்கு. ஏப்ரல் மாதத்துலேருந்து இன்றைக்கி வரை நடந்துகிட்டு தான் இருக்குது. ஒரு முடிவும் கிடையாது. அதுக்கு ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கும், இங்கே ஒரு பக்கம் நேற்று டெல்லி பாம் பிளாஸ்ட் ஒன்று நடந்திருக்கு. அது இம்பேக்ட் காலையில் அதான் ஒரு 140 பாயிண்ட் கீழே வந்து அதோட இம்பேக்ட் தான். அதில் எல்லாருமே ஷார்ட் அடித்தவங்க எல்லாம் கவர் பண்ணி ரிவர்ஸில் போயிருக்கு. வேறு ஒன்றும் கிடையாது. பேங்க் நிஃப்டியை பார்க்கும்போது அதே மாதிரி இதே மாதிரி தான் இருக்குது. 57,000 58,000 ரேஞ்சுக்குள்ளே தான் மூவ்மெண்ட்ஸ் இருக்குது. வெள்ளிக்கிழமைக்கு 57,157 லோ, இன்னைக்கு 58,138 ஹை. 1000 பாயிண்ட் ஈஸிலி 500 பாயிண்ட்ஸ் டவுன், 500 பாயிண்ட்ஸ் அப், 1000 பாயிண்ட் டவுன், 1000 பாயிண்ட் அப். ரொம்ப ஈஸியாக போய்கிட்டு இருக்கும். பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு இன்ட்ராடேயில் 58,360 490 560க்கு மேலே போகிறதுக்கு சான்சஸ் கம்மி. இன்ட்ராடேயில் வந்தால் கூட ஓப்பனிங் லெவலில் ஒரு சின்ன சீக்ரெட் தான். ப்ரீ 9 மணிக்கு முன்னாலே ஆர்டர் நீங்கள் போட்டுடலாம். 58,260 சேல் பண்ணுறதுக்கு போட்டிங்கன்னா ஓப்பனிங்கில் கிளிக் ஆகும். ஒரு 300 பாயிண்ட்டு கீழே வரும். கவர் பண்ணிட்டு சுவிட்ச் கிடைக்க வெளியே வந்துடலாம். இது வந்து டெக்னிக்கல் தான். பண்ணுறவங்க பண்ணுங்க. நாங்கள் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோம். பண்ணுறதும் பண்ணாதும் உங்கள் இஷ்டம். நாங்கள் ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. ஓகே, தேங்க்யூ.